உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். குரு பகவானின் ஆசி பெற்ற, ஆதிபத்தியம் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இப்படி இருக்க போது, ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு மிகப்பெரிய கவலையில் வருத்தத்தில் இருந்துருப்பீங்க. தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஜென்மச்சனி அப்படின்னா விதிப்படி பிரச்சனைகள் இருக்குது தான், அதை நான் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை, நானும் மறுக்க மாட்டேன். ஏன்னா அது சொன்ன சித்தர்கள் தான். ஆனால் அதை சொன்ன சித்தநாதர்கள் மீனராசிக்கு ஜென்மச்சனி விதிவிலக்க நல்ல பலனை செய்யும் அப்படின்றதையும் காரணங்களை கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஜென்மசனி நம்மளை என்ன பாடுபடுத்த போகுதுன்ற கவலையில் நிறைய மீனராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கவலையே படாதீங்க. ஏன்னா விதி விலக்காக சனி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசி அதிபதி யார்? சனி பகவான். அதுபோக 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானம் என்னென்னா கும்பராசி. அந்த ஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். ஒரு ஜோதிட விதிப்படி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் ராசியில் இருக்கிறது சிறந்த அமைப்பு, யோக பலன். அதாவது வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும், பயணங்களை கொடுக்கும், அந்நிய நபர்களால் ஆதாயத்தை கொடுக்கும், இதெல்லாம் இருக்குது. அதுபோக 11ஆம் இடம் லாபஸ்தானத்து அதிபதி ராசியில் அமர்ந்தால் நாமளே லாபகரமான ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த விதிப்படியும் சனி உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். அதனால் ஜென்ம சனி அமர்ந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு எதாவது கஷ்டகாலம் வந்துருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. கண்டிப்பான முறையில் விதி விலக்குகளும் வேலை செய்ய தான் செய்யும். அந்த அடிப்படையில் 11-12க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்றது மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்ததாக மற்ற கிரகங்களை பற்றியும் சொல்லி அவங்களோட நிலைகளை சொல்லி உங்களுக்கு என்ன பலன் தருவாங்கன்றதை நான் சொல்ல போகிறேன். ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசியில் புதன் ராகு சேர்க்கை இருக்குது. இந்த புதன் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை கிடச்சிருக்கு. குரு உங்கள் ராசிநாதன். அவர் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை 10ஆம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தனுசு ராசிக்கும் கொடுத்துட்ருக்காரு. எங்கள் மிதுன ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு பார்வை கொடுக்குறாரு. அந்த தனுசு ராசின்றது உங்களோட தொழில் ஸ்தானம். உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடச்சிட்ருக்கு. என்ன எப்படி நடந்தாலும் உங்களோட கெரியரில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த தடைகளும் வராது. வருமானம் நல்லா வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஐயோ கையில் இருக்க காசு குறையுது, நம்ம 0 ஆக போகிறோமே நினச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் பாக்கெட்டில் கோடி விழுந்துடும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை குரு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அதுவுமே நல்ல கல்வி, நல்ல மதிப்பு, செல்வாக்கு, குபேர யோகம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் எல்லாமே குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லா கொடுப்பாங்க. இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு உங்களுடைய ராசிநாதன். அவர் உங்களுக்கு நல்லது செய்கிறது நியாயம்தான். உங்கள் ராசிக்கு 3-8க்குரிய அசுபரான உங்கள் ராசிக்கு இயற்கை பகையான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் உட்காந்துட்டார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்காருன்னா சுபிட்சகரகன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் தனம், பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்பத்திலையுமே சரி நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாக போகுது. கணவன் மனைவி உறவுகளாகட்டும், அண்ணன் தம்பி உறவுகளாகட்டும், அப்பா அம்மா பிள்ளை உறவுகளாகட்டும், இதெல்லாம் முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகள்லாம் நீங்கி குடும்பமாக ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கை சூழலை சுக்கிரன் கொடுக்க போகிறாரு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, புது வீடு மனை வாங்கி குடியேறுறதுக்கு அதுக்கெல்லாம் உகந்த காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதுக்கான துவக்கங்கள் கூட நீங்கள் இந்த ஒரு வீடு வாங்கணும், கட்டணும் அப்படின்ற முயற்சியில் எடுக்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலமாகவும் இந்த மாதம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியனோட இணைவும் ராசியிலே அமரப்போகுது. ஸோ ராசியில் 3 கிரக சேர்க்கை அப்படின்றது அரச யோகம்னு சொல்லுவோம். அரச யோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா,
ஒரு சராசரி மனிதனோட அதிகமான போராட்டங்களையும் சங்கடங்களையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடியது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அரசன் தான். ஏன்னா அவருக்கு நிறைய கடமை இருக்குது, நிறைய பொறுப்புணர்ச்சி இருக்குது. எதையும் தட்டி விடாமல், யாருக்கும் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வேண்டிய உதவிகளை சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசனுக்கு உண்டு. ஸோ அந்த ஒரு நிலையில் மீன ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் நிச்சயமாக 2 சுபர்கள், அதாவது ஒன்று சுக்கிரன், இன்னொன்று வந்து வியாழன், 2 பேரும் கொடுப்பாங்க. பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் வராது. நல்ல மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், அதெல்லாம் நடக்கும். அந்த மாற்றங்கள் நல்லது அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. அதனுடைய பலன்களை நீங்கள் கூடிய சீக்கிரமாக அடுத்தடுத்து வர காலங்களில் பார்ப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். முருகனை பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சங்கடங்களும் நீங்கும். நிச்சயமாக நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய, இப்போ நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே அந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும், அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு செவ்வாய் தான். இந்த ராகு செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீனராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு ஆபத்துகளும் வராம, பெரிய அளவுக்கு கெடுதல் நன்மைகளும் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துட்டு இருக்குது. இதுல உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறார்.
இதனால நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் செவ்வாய் சனி, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அப்படின்ற மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கையினால ஒரு உடல் ரீதியான சில அலுப்புகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப டயர்டா ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம், தேவையான அளவுக்கு தேவையான வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம், எப்போதுமே ஒரு உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதற்குண்டான சில தேவையான உடற்பயிற்சிகளை இந்த மீனராசி என்பர்கள் செய்யும் போது அதுல நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியான அதிகப்படியான மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய வேலை பாக்குறீங்க, ஒரு 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 16 ஹவர்ஸ், ஒரு 16 மணி நேரம் உங்களுடைய வேலைக்காக நீங்க டயத்தை ஒதுக்குனாலும் கூட அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடையாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளை பிரிந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான மன நெருக்கடிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். என்னடா இது, நம்ம எவ்வளவு வேலை செஞ்சோம், நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு கிடைக்கல. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு மன வெறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நிறைய மீனராசி என்பர்கள் வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்களும் இருக்கு. இந்த வேலை இழப்புகள்னால அந்த 7.5 சனி அப்படின்றது முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப வேலையை இழந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாசத்து வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துலயே நீங்க ஒரு சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வேலை செய்யும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா கூட வேலையில பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதனால வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அளவுக்கு அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தானாகவே கிடைக்குது, நீங்க எப்போ அப்ளை பண்ண வேலை இப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அதற்கு நீங்க ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து நீங்க இடமாற்றம் செய்துக்கிறது நல்லது. இந்த மீனராசி என்பவர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான சில முயற்சிகளை பண்ணுங்க. உங்களுடைய இடத்துல இருந்து ஒரு வேற இடமாற்றம் பண்ணும் போது அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் குறைவாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஒரு 10 வருஷமா நான் வேலை செய்யறேன், எனக்கு இப்போ வேலையை விடாம நான் இதுலயே வேலை செஞ்சுட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இத்தனை வருடங்களாக வேலை செய்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அங்க வீணாக போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு. அதனால உங்களுடைய பெட்டர் டெவலப்மெண்ட்டுக்காக உங்களுக்கு நீங்க வேலை இடமாற்றம் செய்யும் போது அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா 7.5 சனியினுடைய தாக்கம் குறைவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள்னால நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த இந்த மீன ராசி என்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல அதற்குண்டான சில நிவர்த்திகளும், குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நிதி ஆதாரங்களோ, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணங்களோ அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்திராதிபதி உங்களுடைய ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த மீன ராசியில களத்திராதிபதி நீச்சம் அடையிறதுனால அந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த இடத்துல அந்த திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கிடைக்காது. அதனால நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கு அப்படின்றத நினைக்காமல் கொஞ்சம் அதை நீங்க
விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா இது தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரங்கள் தான். இது போக போக சரியாகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வருமான பாதிப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்க இருக்கக்கூடிய நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பதவி உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வுகள், இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நேரம். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு உங்களுடைய வேலையில எதிர்பார்ப்புகள் இல்லாமல், உங்களுடைய பதவிகள்ல எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அதற்குண்டான சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மீன ராசி லக்னம் எப்படி இருக்கு? நம்மளதான் ஜென்ம சனி இருக்காரு. இப்போ வாக்கிய பிரகாரமும் ஃபுல்லாக உள்ள வந்துட்டாரு. ஸோ கொஞ்சம் டஃப்பான டைம், ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுவும் ஏன்னா குரு பகவான்லாம் ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் நம்மள பார்ப்பார். அதனால நிறைய நிவர்த்தி நடக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, என்ன பர்சனலாக கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் கையில் காசு ஓரளவுக்கு நிற்கும். அப்படியே ஃபுல் ட்ரை அவுட்லாம் ஆகலை, சரிங்களா? காசு ஓரளவுக்கு நம்ம கையில் நிற்கிது. இது ஒன்று. இன்னொன்று, குடும்பத்தில் வந்து குழந்தைங்களோடலாம் கொஞ்சம் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்காங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது வாங்குறத பற்றி யோசிப்போம். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் யோசிப்போம். அதை நடந்துக்கிட்டோம், கை கூடிட்டோம், வந்துட்டுருக்கோம். இன்னொன்று, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் அமையும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ மனசை விட்டு பேசுறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அமையும். இதுவும் நடக்குது. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது? நமக்கு வந்து நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க, குரு கிடைப்பாங்க. இது குரு வீடு, இவங்களே நல்ல மென்டர். இந்த இக்கட்டான சமயத்தில் நமக்கு நல்ல மென்டர்ஸ், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற பெரியவங்க யாராவது லைனில் வருவாங்க, தானாக வருவாங்க. வரலன்னா தேடுங்க, ஜீவ சமாதிகள் போய் வழிபடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டைம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற சக்தி அதிகமாக யாருக்கு இருக்குன்னா குருமார்களுக்கு தான் இருக்குது. கடவுளை விட குருமார்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா கடவுள் வந்து பார்க்கும், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சரி பண்ணு அப்படின்ட்டு பார்க்கும். ஒரு சாட்சி பாவம்னு சொல்லுவோம், இல்லை ஆகாஷ தத்துவம்னு சொல்லுவோம். ஆகாஷ தத்துவம்னா பார்க்கும். குருமார்கள் அப்படி இல்லை, இறங்கி நம்மளுக்காக செய்வாங்க. நம்மளுடைய கஷ்டங்களை அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் கனகப்பட்டியார்னா பார்த்தீங்கன்னா காலெல்லாம் புண்ணாக இருக்கும், சீழ வழியும். அவர் இருக்கிற தவத்துக்கும் அவர் இருக்கிற பக்திக்கும் அவரை முருகராகவே நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஏன் அதெல்லாம் வரணும்? ஏன்னா நம்ம கஷ்டத்தெல்லாம் அந்த புண்ணியம் வாங்கி அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. சாக்கடை சித்தர்னு சொல்லுவோம், சாக்கடை தண்ணியை குடிப்பார். அவருக்கு இன்னும் தலையெழுத்து குடிக்கணும்னு நம்ம பாவத்தை கழிக்க அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம பாவத்தை வாங்குற ஒரு ஜீவன்னா அப்பா அம்மா கூட வாங்க மாட்டாங்க, குருமார்கள் வாங்குவாங்க, சரிங்களா? அதனால அந்த குருமார்களை பிடிங்க. நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து அவங்க நம்மளை வெளியே கொண்டு வருவாங்க. இது ஒன்று. அடுத்து, பிஸ்னஸில் முன்னேற்றம் வரவங்க யாருன்னா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் முன்னேற்றம் வரும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க. ஏன்னா உலக லெவலில் நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய போராட்டங்கள் இன்னும் வரப்போகுது. அதனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க, வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு. எது எதில் ஜாகிரதையாக இருக்கணும் இதை தாண்டி அப்படின்னா, திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை அதான் சொல்கிறேன். எனக்கு இப்போ வர கவுன்சிலிங் கடைசி ஒரு 8 மாதமாக வர கவுன்சிலிங், இல்லை கடைசி 1 வருஷமாக வர கவுன்சிலிங்கில் அதிகமாக கப்புள்ஸ் இஷ்யூவில் வருதுல டாப் 3ல் இருக்கிறது மீனம், சரிங்களா? மீன ராசி லக்னம். ஏன்னா நம்மளுடைய 7ஆம் பார்வையும் 7ஆம் பார்வை
சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால கப்புள்ஸ் இடையே நிறைய இஷ்யூஸ் வருது. இன்னொன்று கல்யாணம் நிறைய தள்ளி போடுது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா, இந்த மாதம்லாம் உங்களுக்கு வந்து பங்குனி உத்திரம் வருது. முருகர் திருக்கல்யாணத்தை பாருங்கள், பெஸ்ட்டு. சிவன் கோவில்லையும் திருக்கல்யாணங்கள் இந்த நேரத்தில் நடக்கும், அதையும் பாருங்கள், பெஸ்ட்டு. இதெல்லாம் பார்க்க பார்க்க கல்யாணம் சீக்கிரம் கைகூடும். திருமண வாழ்க்கை ஒத்துமை ரொம்ப ஜாஸ்தியாகும். மகப்பேறு சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் இது பின்னாடி இந்த நாள் ஹோரை பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து ஏதோ வெறும் சாமின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி நிறைய சயின்ஸ் இருக்குது. ஒன்று விரதம் இருந்து பக்தியாக வேண்டுனீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். இந்த முக்கியமான நாட்களில் போய் ப்ரேயர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு மெயினான கடவுள்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர் கண்டிப்பாக மெயின் டிஃபால்ட். இன்னொன்று நம்ம எப்போ லக்ஷ்மி நரசிம்ம சொல்லுவோம், இந்த மாதம் வந்து ரங்கநாதன் ரங்கநாயகி வேண்டுங்க. ஏன்னா பங்குனி உத்திரம் அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பானது. ரங்கநாதன் ரங்கநாயகி வேண்டுங்க. அவங்க திருக்கல்யாணத்தெல்லாம் பார்க்க முடியுமான்னு பாருங்கள், ஒன்றும் சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்கு இது பண்ணுறவங்க, வேலையில் முன்னேற்றம் வேணுன்றவங்க வந்து இந்த கோவில்களில் வந்து லட்டோ பூந்தியோ கொடுத்துட்டு வாங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. இதை தாண்டி இன்னும் கவனமான விஷயங்கள் என்னன்னா, உங்கள் மனசு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இது நீர் ராசி, பெண் ராசி, குருவோட வீடியோ ஸ்டேபிள் தான். பட் இப்போ மனசு லெவலில் ரொம்ப ஆட்டம் கண்டிருப்பாங்க. அது முக்கியமாக ஹெல்த் வைஸ் ரொம்ப ஆட்டம் கண்டிருப்பாங்க. ஏன்னா கேது பகவான் தாக்கம் இருக்குது, சனி பகவான் தாக்கம் இருக்குது. ஹெல்த் வைஸ் ரொம்ப ஆட்டம் கண்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் யோகா பண்ணுறது நல்லது. என்னால் முடியலை, என்னால் வீட்டில் உட்காரவே முடியல, கண்ணை முன்னால் அழ வருதுன்னு நினச்சிங்கன்னா கோவில் போயிடுங்க. இப்போ என்னென்ன கோவில் சொன்னோமோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கோவில்கள்லாம் என்னென்ன இருக்கோ கோவில் போயிடுங்க. அதுவும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் கோவில் போய் வழிபடுறது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லுங்க. இதை பண்ண வாழ்க்கையில் வந்து ஒன்றும் மென்மேலும் உயர்வீங்க. இதை தாண்டி மாங்கல்ய பலம் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்குது, பிஸ்னஸ்க்கெலாம் டைம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் எதனா பண உதவியாவோ, இல்லை ஆட்கள் வந்து உங்களுக்கு எடுத்து செய்கிற உதவியாவோ, இல்லை ஆட்கள் யாராவது வந்து உங்களுக்கு இது சம்மந்தமாக அட்வைஸ் பண்ணணும், மென்டரிங் பண்ணணும்னா அந்த உதவியாவோ உங்களுக்கு எல்லாமே வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவலையே படாதீங்க. கடைசியாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பாங்க, சரிங்களா? நல்லா படிப்பாங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. முக்கியமாக ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க. சனி பகவான் தாக்கிறதுனால கொஞ்சம் வழக்கத்துக்கு மீறி அதிகமாக தூங்குவாங்க. இந்த தூக்கத்துக்குனே நான் ஒரு மலர் மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். முக்கியமாக சனி பயிற்சிக்காகவே அந்த மலர் மருந்து கொடுத்துட்ருக்கேன். அது வந்து ஒரு காம்பினேஷனோடு வரும், அதனால் அது தனியாக ஒரு பேர் சொல்ல முடியாது. அது வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். குளிக்கிற தண்ணியிலேருந்து கலந்து குளிக்க அந்த கர்மாக்கள் அதிகமாக குறையுது. ஏன்னா அந்த பூக்கள் வந்து சனி பகவானோட தொடர்பு இருக்குது. உங்களுக்கு நம்ம ஊர் பூக்கள் தெரியணும் அப்படின்னா சங்குப்பூலாம் வாங்கி கூட நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கலாம். சனி பகவான் தாக்கத்தை குறைக்கும். டீயில் போட்டு குடிக்கலாம், சனி பகவான் தாக்கத்தை குறைக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு டீயில் ஏலக்காய் தட்டி போட்டு குடிங்க, புதன் ஆக்டிவேட் ஆகும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதமும் இந்த புத்தாண்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் வருடமாகவும் அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் இந்த ராசிக்கு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம், சரிங்களா?
உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம், உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம், சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1-2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போனோன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் குமர இந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறேன்.